ராணியக்கா, உங்க தங்கச்சி வந்த நாள்ல இருந்து உங்களை வெளியே பார்க்க முடியல. ஒரே வேலை தானம்மா வீட்டுக்குள்ள? ஆமா சின்ன பொண்ணு, ஒரே வேலை தான். சும்மா அவளை அங்கே விட்டுட்டு வர்றதுக்கு கடுப்பா இருக்கும். அந்த அதுலயே இருக்கிறது பார்த்துக்க. இப்போ என்னக்கா செல்வி போயிட்டாவா? இல்லை லட்சுமி, கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொன்னா. அதான் பிள்ளைலாம் வீட்டில் இல்லையா, சரி அவள் கொஞ்சம் தூங்கட்டுன்னு சொல்லிட்டு நான் அதில் டிவி ஆஃப் பண்ணி போட்டுட்டு இங்கே வரேன். சின்ன பொண்ணு, நாட முடியுங்க தெரியலையே உமா, நான் அதை பார்க்கல பார்த்துக்க. எங்க போயிருக்குமோ? எங்க போனான்னு தெரியல. ஆமா, சாரி என்ன கலர்னு முடிவு பண்ணிட்டாப்ளா? ஆமாக்கா, சாரி என்ன கலர் எடுக்க போறாளோ? ஏக்கா, முந்த நேரத்து நான் என் மாமியாருக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்தேன் பார்த்துருங்கக்கா. காட்டன் தான், ஆனா கலர் வெந்தய கலர் பார்த்துருங்க, நல்லா இருந்துச்சு. அது மாதிரி வேணா எடுப்போமா? காட்டனா? காட்டன்லாம் எனக்கு வேண்டாப்பா. அது என்ன ராணியக்காலையும் கூட கொஞ்சம் வெயிட்டா தூக்கி காட்டான். அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி பட்டதை எடுப்போம். ஆமா சின்ன பொண்ணு, ஏற்கனவே கட்டையா இருக்கும். இதுல வேற காட்டனை கொடுத்தா இன்னும் கூட கொஞ்சம் கட்டையா காட்டும், ஆளை குண்டா காட்டான். ஓ சரி சரி, அப்படியா? ஆமா, அவ்வளோ ஏதாவது சொன்னாலும் எப்படி? எல்லாரும் இங்கே இருக்கிறீ, என்ன ஒரு வார்த்தை ஒத்திலாம் கூப்பிடல? வா, அலறிக்கிட்டு வாரா வா. என்ன இவ்வளோ நேரம் ஆள் எங்க போயிட்டு வருது? நான் எங்கனா போவேன். அதுல வரும்போது கீதாவும் புஷ்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாவ. அதுல 2 நிமிஷம் நின்றுட்டு இருந்தேம்மா. ஏன், என்னவா அவளுக்கு? திருவிழாவுக்கு சாரி எடுக்கணும்னு சொல்லி இருந்தில்ல சின்ன பொண்ணு, அதான் என்ன கலர் எடுக்கலான்னு பேசிட்டு இருக்காளுவ. ஒருத்தி பச்சைன்னு சொல்லியா, ஒருத்தி மஞ்சள்னு சொல்லியா, ரோஸுன்னு சொல்லியா, ஆரஞ்சுன்னு சொல்லியா. அதான் நான் நீங்க முடிவு பண்ணுங்கன்னு நான் வந்துட்டேன். ஏக்கா, இவ்வளோலாம் எப்போ எடுக்க விட்டா திருவிழா முடிஞ்சாலும் எடுக்க மாட்டாளுவ. பேசாம நம்மளே போயிருவோமா எப்படி? எனக்கு அதுதான் சரின்னு பட்டுச்சு. போமா? ராணியக்கா, லட்சுமி அக்கா, என்ன சொல்றிய? நம்மளே போய் எடுப்போமா? இல்ல சின்ன பொண்ணு, ஏன்னா எங்க தங்கச்சி எல்லாம் வீட்டுல இருக்கு, அவளை விட்டுட்டு கடைக்கெல்லாம் போனா நல்லா இருக்காது. நீங்க வேணா போய் எடுங்கம்மா, நான் காசு தரேன். லட்சு, நீங்க? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு வேற மாடு கிடக்குது. நான் அங்க வந்தேன்னா மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதெல்லாம் கஷ்டம். நீங்க போய் வாங்குங்க, நான் ராணி கிளம்பி காசு தந்துடுறேன். அதானே பார்த்தேன், ராணியக்கா வராத இடத்துக்கு எப்படி லட்சுமி வந்துறேன்னு பார்த்தேன். தாய் கிளவி விவரமா தான் இருக்கிறிய. எங்களுக்குள்ள காசு தந்துட்டேன் சின்ன பொண்ணு, எங்களை போட்டு எதுக்கு அழைக்கிறிய? உங்களுக்கு என்னது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கிட்டு வாங்க, நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம். மல்லியக்கா, சரிக்கா, அப்ப 2 பேரும் போய் காசு எடுத்துக்கிட்டு வாங்க, நாங்க இப்பவே கிளம்பியோம். என்ன சொல்லிய சின்ன பொண்ணு? சரிக்கா. வா லட்சுமி, போய் காசு எடுத்துட்டு வரும். என்ன உமா, டக்கு நீங்க வந்துட்டா? இல்ல சின்ன பொண்ணு, நீங்க 2 பேரும் போறீங்களா, நானும் வரணுமா எப்படி? நீ இல்லாம எப்படி உமா, நீயும் வாயா. சரி சரி. உமா, ஏங்க எழும்பிட்டீங்களா? சாப்பாடு தரட்டா? என்ன உமா, எவ்வளவு நேரமா வீட்டுல இருந்து வெளியே வந்தா? இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வா. என்ன செல்வாண்ணா, மிரட்டல் எல்லாம் பெருசா இருக்கு. ஆமா ஆமா, பின்ன மிரட்டாம இருந்தா எப்படி ஆகும்? சீக்கிரம் வீட்டுக்கு வா. நீங்க முன்னால போவாங்கங்க, நான் பின்னால வாரேன். என்ன இவ்வளவு வீராப்பா வந்து கூப்பிட்டு இருக்கான்? எல்லாம் நம்ம இருக்கோம் இல்லையா, செல்வாண்ணன் கெத்து காட்டுது. புரியலையா உங்களுக்கு? ஓஹோ, சொல்லிக்கிட்டே இருக்கேன், வாவுமா. சரி சரி, கோவப்படாதீங்க, வாரேன், வாங்க போவோம். என்ன பொண்ணு, இவளுக்கு சாப்பாடு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வாரேன். நீங்க 2 பேரும் ரெடியாவி நில்லுங்க, நானும் வாரேன்னா. சரி சரி உமா, அப்பா. என்னக்கா, உமாவை பார்த்தாலே செல்வாணனுக்கு தொட எல்லாம் அப்படி ஆடாம். இப்ப என்ன கத்திக்கிட்டு போறாரு? ஆட நீ வேற சின்ன பொண்ணு, நம்ம 2 பேரும் இருந்தோம்ல, செல்வா பில்டப் காட்டில போயிட்டு இருக்கான். வீட்டுல போய் நீ உமாளுக்கு காலில் விழுந்தா மன்னிப்பு கேட்க போறாரு. என்ன இவன் ஓவர் மிரட்டலா இருந்துச்சு, என்ன பயம் விட்டு போச்சா எப்படி? வரட்டு, ஒரு சுளுக்கு எடுக்க வேண்டியதா தானே இருக்கு இன்னைக்கும். சரி சரி. சரிம்மா. வீட்டுல தான் இருக்கா? ஆமா ஆமா. ஓகேம்மா, ஓகே. போதும் படம் காட்டினது, வராத போன்ல என்னதான் பேசிட்டு இருக்கா? சூப்பருமா, எப்படி கண்டுபிடிச்சா? வராத போன்ல தான் பேசிய நீ. இவ்வளோ வருஷமா உன் கூட குப்பை கொட்டியேண்டியா, உன்னை பத்தி இது கூடவா எனக்கு தெரியாது? நீ ஃபோன் வந்தா எப்படி பேசுவா, ஃபோன் வரலன்னா எப்படி பேசுவா நீ? ஆமா, ஏதோ கெத்தா வந்து என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன கெத்து காட்டுறியா? அது வந்து மைனி சின்ன பொண்ணெல்லாம் இருந்தாவ இல்லையா,
சும்மா அவங்க முன்ன வச்சு ஒரு சீன் போடுறதுக்கு தான் வந்து கூப்பிட்டேன் உமா. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீ பேசுனீன்னா போ போ, நானே சோறு போட்டு தின்னேன். நான் எல்லாம் அவ்வளோ பெரிய வில்லி எல்லாம் கிடையாது, புரியுதா? எனக்கு தேவை நீ கீதா கிட்ட பேசக்கூடாது, அது மட்டும்தான். இப்பதான் முகத்துல உள்ள காயெல்லாம் மாறி இருக்கு, மறுபடியும் காயம் வர வச்சிடாதீங்க. ம், ஆ கண்டிப்பா கண்டிப்பா உமா. இத மட்டும் எப்பவும் மனசுக்குள்ள வச்சிருங்க, புரியுதா? ஆ புரியுது புரியுது உமா. உட்காருங்க, சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன். உனக்கு எதுக்கு உமா சிரமம்? நீ போ, நீ போய் கதை பேசு, நான் சோறு போட்டுச்சா அப்படியே. அது ஒன்றும் தேவையில்லை, போட்டு தாரேன், உட்காருங்க. சரி சரி உமா. சும்மா சொல்லக்கூடாது உமாவை. என்ன நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கியா? எப்படி கரெக்டா கணிச்சிட்டா வராத போன்ல பேசியேனே. ஏக்கா உடனே இப்ப சாரி எடுக்க கிளம்புறதுன்னா எப்படிக்கா கிளம்புறது? வா, வண்டியில போவோம், இல்லைன்னா பஸ்லயே போயிடலாம். ஏன்? அட கூறு கட்ட குப்பை, அதை சொல்லல. வீட்டில் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும், காசெல்லாம் எடுக்கணும் இல்லையா? நான் இப்போ வீட்டுக்கு போனேன், என் மாமியார் என்ன பார்த்தனா விடையே செய்யாதுக்கா. இப்படியே ஆளாளாக்கில் பயந்து பயந்து இருந்தேன்னா திருநாள் முடிஞ்சாலும் சாரி எடுக்க முடியாது, புரியுதா? ஏதாவது ஐடியா கொடுங்களாம். ஏக்கா ஒன்று பண்ணுவோம், உங்கள் மூவா இருக்காளா, உங்கள் மூளை கூப்பிட்டு சொல்லுங்களாக்கா. மெதுவா போய் எங்கள் வீட்டில் போய் என் மாமியார் என்ன பண்ணுதுன்னு மட்டும் பார்த்துட்டு வர்றதுக்கு. யாரு? என் மூளா? போவா, போக மாட்டேன்னு சொல்ல மாட்டா. அங்கே போயிட்டு வா, மாமியார்கிட்டே போய் சொல்லுவா, சின்ன பொண்ணு அத்தை தான், நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா, என்ன பண்ணுறீன்னு பார்த்துட்டு வர சொன்னாவனே. ம், பரவாயில்லையா? சொன்னாலும் சொல்லிடுவா, உங்கள் மூளாச்சே. என்னக்கா பண்ணியது இப்போ? கொஞ்சம் பொறுமையா இரு, பாப்போம். ம், உமாலாம் வரட்டு, மெதுவா போவோம். இந்த வந்துட்டா இழுவ, வா கிளம்புமா? எப்படி? எனக்கு எப்பனாலும் ஓகே தான்க்கா, இப்போ போனாலும் போவோம். அவியல் சாப்பாடு போட்டு கேட்டாங்க, அதான் போட்டு கொடுத்துட்டு வரேன். ஏன், என்னம்மா அவனுக்கு வந்து ஒரு மாதிரி மிரட்டிக்கிட்டு போறான்? ஆமாக்கா, பயந்துட்டேன் நானும், அதான் போய்கிட்டு படபடா சாப்பாடை போட்டு கொடுத்தேன். பசியோட வந்திருப்பாவ போல, அதான் கோவத்தை காட்டிட்டாவ. என்னதோ நீ பேசியதை பார்த்தா அங்கே போய் செல்வானவன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்ப போலலே இருக்கு. ஐயா, அப்படியெல்லாம் இல்லை சின்ன பொண்ணு, அவைய கோவம் வந்தா அப்படி ஒரு மாதிரி தெருதுறன்னு தான் நிப்பாவ பார்த்துக்க. ஏதோ நீ சொல்லியா, உருட்டு, உன் பாட்டு உருட்டு. சரி சரி, இப்போ நம்ம போமா? எப்படி? ம், போலாம். சரிக்கா, அப்ப நானும் மெதுவா போய் என் வீட்டுல போய் காசெல்லாம் எடுத்துட்டு வரேன்னா. எப்படிதான் கரெக்டா கண்டுபிடிச்சாலோ நம்ம உருட்டியது உருட்டுன்னு. ம், இருந்தாலும் 4 முடிக்கு 6வது அறிவு இருக்கத்தான் செய்யுது. கரெக்டா சொல்லிட்டாலே. சாரி எடுக்கலான்னு வீட்டில் போய் காசை பார்த்தேன் பார்த்துக்க, ஒரு 70 ரூபா கம்மியா இருக்கு. உங்ககிட்ட இருந்தா கொடுப்பியா? எப்படி? சரியான 4 முடி. நேற்று நைட்டு டிஃபன் வாங்கி தந்தது 70 ரூபா தானே, அதை இந்த வாக்கில் கணக்கு பண்ணலான்னு பாக்கியா? விடவே கூடாது. இவ வீட்டுக்கு மட்டும் மளிகை சாதனம்னா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி குடிக்கேன், இவ ஒரு 70 ரூபாய்க்கு எனக்கு கணக்கு பாக்கியா? ம், உமா, ஐயே என்கிட்ட கையில் காசு இல்லைக்கா, கரெக்டாக அக்கௌண்ட்டில் 601 ரூபா கிடக்கு. ம், அதனால் 600 ரூபா தானக்கா சாரி, கூட ஒரே 1 ரூபா தான் கணக்கு பார்த்துக்கிடுங்க. ம், 70 ரூபா இல்லையே. என்ன இழுவ சொல்லியா? ம், நான் உன் அண்ணன் நம்பில நான் வந்தேன், ஒரு 70 ரூபா குறையுது, என்ன பண்ண? அப்போ நாங்கள் எல்லாம் 600 ரூபாய்க்குள்ள சாரி அடிக்கோங்க்கா, நீங்கள் அதே மாடலில் ஒரு 530 ரூபாய் போல் கிடைக்குதான்னு பாருங்களாம். ம், சரியாக்கா? இழுவ எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கிறா, அப்போ கண்டிப்பாக அந்த 70 ரூபா தரமாட்டா போல, அதுக்கு தான் இப்படி பணம் காட்டிகிட்டு இருக்கா. என் கையிலலாம் காசு இருந்ததுன்னா நான் யாரை கேட்டாலும் கொடுத்துருவேன், யோசிக்க கூட மாட்டேன். ஆனால் நமக்கு ஒன்றுனா எல்லாரும் யோசிக்கிறாவ, என்னத்தை பண்ண? சரி, ஒரு 70 ரூபா இல்லாமல் நான் நாகர்கோவில் வர முடியுமா? சே, வீட்டில் சுத்தமாக காசு இல்லைன்னு சொன்னியே, இப்போ 530 ரூபா எப்படிக்கா வந்துச்சு? அதுவா, அது அங்கங்கேயா கொஞ்சம் கொஞ்சம் 5 வட்டியில் சேர்த்து வச்சது. கையில் காசை பார்த்தீங்கன்னா நீயே ஷாக் ஆயிடுவா. 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா அப்படி தான் கையில் வச்சுருக்கேன். ம், மொத்தமாக கொடுத்துக்கிட்டு வாங்கலான்னு.
எல்லாரும் வாங்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்கும் பத்தியா, அதுக்கு தான். இல்லைனால வாங்கிருக்கவே மாட்டேன். அத்தானுக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே. அத்தா என்ன தரமாட்டேனே சொல்ல போறாவ. ஐயே காலையில சொல்ல போன கேவலம். பிள்ளைக்கு பரிச்சை நடந்துட்டு இருக்குல்ல, 2 ரூபாய்க்கு ஒரு பென்சில் வாங்குறதுக்கு ரூபாய் இல்லாமல் அங்கேயும் தேடினாவ. அந்த மனுஷன்ட்ட ஃபோன் பண்ணி எனக்கு சாரி எடுக்க 600 ரூபா தாண்டினவ என்ன நினைப்பாவ சொல்லலாம். எப்போ எப்போ இல்லை நீ பஞ்சப்பாட்டு பாடியவளவுதான்ப்பா நல்லா இருக்காளுவ. எல்லாம் இந்த 4 முடின்னு தான் கரெக்டாக தெரியுது. சின்ன பொண்ணு வந்துட்டானா கிளம்பலாம் இல்லையாக்கா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ சின்ன பொண்ணை பற்றி பேசிட்டு இருக்கா. அப்போ உங்ககிட்ட 70 ரூபா இல்லையோ? இல்லைக்கா, நிஜமாவே இல்லைதான். வா சின்ன பொண்ணு. எப்பா எம்மா எப்படி எல்லாமோ தப்பிச்சு வந்துருக்கம்மா. என் மாமியார் உறங்கதாக்கா செய்யுது. மெதுவா வாங்க போயிடுவோம். சின்ன பொண்ணு, ராணி அக்காலும் லட்சுமி அக்காலும் தந்துட்டாப்ளா? ஆமாக்கா, 2 தந்துட்டாவ. இனி மற்ற உள்ள 2 தான் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். சின்ன பொண்ணு, இவைய கிட்ட வேற 70 ரூபா கம்மியா இருக்கான். 70 ரூபா தானக்கா, பாத்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து எடுக்கும் போது எப்படியும் கொஞ்சம் ரூபா கம்மியாகும், அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்க்கா. என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? ஆமாக்கா, இப்ப எல்லாரும் தானே மொத்தமா எடுக்கிறோம். போய் பேசி பாப்போம் வாங்க. சரி அப்ப வா, புஷ்பா கிட்டையும் கீதா கிட்டையும் ரூபாய் வாங்குவோம். சரி வாங்க. என்ன கீதா, அவ சொன்ன மாதிரி ஜார்ஜ் கிளம்பிட்டானா? ஆமாக்கா, கரெக்டா கதவெல்லாம் திறந்து போட்டுக்கிட்டு கிளம்பி இருக்கு. ரசம் வேற வச்சிட்டு அவகிட்ட போய் சொல்லிருக்கு பாருங்க கிறுக்கி. ஆமா, சாரி எடுக்கிறதுல ரூபா கலெக்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டாளுவ. எப்படி அவ்வளோதான் போறாளோலா எப்படி? ஆமா, நம்ம இதுக்குக்கா போய் இறஞ்சிக்கிட்டு அவளோட போய் வாங்கிட்டு வரட்டு. நம்ம இடத்தால 1000 குறை வேற. அவ்வளோ முன்னர போறாளோலே, நல்லா எடுப்பாளோலா எப்படி தெரியல. நமக்கு பிடிக்கலன்னு வேண்டான்னு சொல்லலாம். நான் சொல்லிட்டேன், வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பணும், வீடியோ காலில் பார்க்கணும். ஓகே, நான் மட்டும் தான் எங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துடுங்க. ஓ அப்படியா? கிதா வாங்கக்கா. கிதா, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காசு பிரிச்சுட்டு இருந்தாலும் தெரியுமா? நம்ம என்ன நினைச்சோம், நமக்கு என்ன அலுப்பா இருக்கா, சேர்த்து கொடுத்து விட்டு அவளே வாங்கிட்டு வந்துருவாளோன்னு நினைச்சோம். ஆமாக்கா, இப்ப ஏன் அதுக்கு என்னாச்சு? இதெல்லாம் போறதுக்கு காரணமே இருக்கு. நம்ம கிட்ட எல்லாம் 600 ரூபா வாங்கி அழுவ, அவ்வளோ 400 ரூபா போலதான் போடி அளவு பார்த்துக்க. மொத்தமா பல்கா எடுத்தா அமௌண்ட் கம்மியாகுமாமே. அப்படியா? ஓஹோ, அதனாலதான் நாங்க போறோம்னு சொன்னாலும் பாத்தியா கீதா? உங்களுக்கு எப்படிதான் தெரியும்? இப்ப நான் வர வழியில நின்று பேசிக்கிட்டு இருந்தாலும் கேட்டுட்டே வரேன். அதுல இவள்கிட்ட ரூபா கம்மியா இருக்கு போல, வாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மொத்தமா தானே எடிக்கும், காசு கம்மியாகும், அதுல ஷேர் பண்ணிக்கலாம்னு சின்ன பொண்ணு சொல்லியா பாத்துக்க. ஓஹோ, நம்ம எல்லாம் 600 ரூபா சொலையா கொடுப்போமா, அதுலவே ஆஃபர் பார்த்து எடுக்கிறாவளாங்க. ஆஃபர் பார்த்து விடவே விடாதுக்கா. அதுதான் இப்படி இந்த சேர்ந்தெடுக்க ஏற்பாடே நல்லா இருக்காது. எதுனால ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். கீதா, காசு கொடு, போயிட்டு வரோம். என்ன எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? சீக்கிரமா கொடுங்க, நாங்க போய் துணி எடுத்துக்கிட்டு வரோம். கீதா, நெட் ஆன் பண்ணி வைனா. அதுக்கு அவசியமே இல்லக்கா, நானும் கூடயே வரேன். புஷ்பாக்காவும் வராவ, நம்மளும் சேர்ந்தே போய் எடுப்போம். சேர்ந்து போய்யா? ஏவுமா சேர்ந்து போயான்னு சொல்லிட்டு இழுக்கியா ஒரு மாதிரி? இல்ல, ஒரே ஊர்ல பக்கத்து ஏரியாவில் பக்கத்துல உட்காரும் போதே எனக்கும் அவளுக்கும் பொருந்தாது. நிமிஷத்துக்கு 1000 சண்டை வரும். இது ஊரை விட்டு ஊரை போயிட்டு ஒரு கடையில போய் நின்றுட்டு சண்டை இழுக்கவா எப்படி? புஷ்பாக்கா, சாரி தானே எடுக்க போறோம், எதுக்கு சண்டை வர போகுது சொல்லுங்களா? அதனால நம்மளாம் போவோம். என்ன சின்ன பொண்ணு, அவளோட கூட வரேன்னு சொல்லி என்ன பண்ண? நம்ம பேசிட்டு இருக்கும்போது பாத்திமா நம்மளை கிராஸ் பண்ணி போன இல்லையா, அரையும் குறையுமா எதையோ கேட்டிருப்பா, அதை வந்து போட்டு கொடுத்துருப்பா. அதான் அவ்வளோ நானும் வரேன்னு சொல்லி அழுவேன். அப்புறமா மொத்தமா நம்ம ட்ரெஸ் பல்கா எடுக்கும்போது ட்ரெஸ் 600 ரூபாய் ஆகாது, கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா? அதனால நாங்களே வாரோம். அதனால என்ன, வாங்க எல்லாரும் சேர்ந்தே போய் எடுத்துட்டு வரலாம். நீங்க எப்படி பஸ்லயே போறீங்க? நாங்க பஸ்ல போறோம். நானும் கீதாவும் பைக்ல வரோம். நீங்க முதல்ல போயிட்டு எந்த கடைஞ்சிட்டு லொகேஷன் அனுப்புங்க, நாங்க வாரோம். சரியா? சரி சரி, வாங்கக்கா. சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு, இவ்வளோ வந்தா நல்லாவே இருக்காது. நம்ம முன்னர போறாளாவது ஜாலியா இருக்க, இவ்வளோ எதுக்கு வராளலாம்? ஏதோ அந்த 600 ரூபாய் வாங்கிட்டு நம்ம ஆட்டையை போட்டுட்டு ஓடிடுவோன்னு ஒரு பயம்தான். வந்துட்டு போட்டுக்கா. ஷோ கடவுளே. சின்ன பொண்ணு, நீ வசந்தி அக்காவும் அவிய கூட போயிட்டு வரியா?
நான் வந்தாலே எனக்கு அவ்வளோ கூட சண்டை தான் நடக்கும் பார்த்துக்க. பேசாம நீங்க எல்லாரும் போயிட்டு வரீங்களா? நான் வீட்டிலேயே இருக்கேன். அதெல்லாம் நடக்காது உமா, எல்லாரும் வந்துதான் ஆகணும். எல்லாருக்கும் நடக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அலுப்பா தான் இருக்கும். நீயும் வா. ஆமா உமா, நீயும் வா. நீ வந்தது எங்களுக்கு ஜாலியா இருக்கும். வா உமா, சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம். போறதான் போற, கொஞ்சம் சீக்கிரமா போவோம்க்கா. என் மாமியார் முழிச்சுன்னா அதை விட பிரச்சனை பெருசாயிரும். சரி சரி. என்ன சுபி, காலங்காத்திலே கிளம்பி எங்களை போயிருந்தா? எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? நீ வீட்டில் இல்லாதோன்னே கடுப்பா இருந்து டைமே போகல தெரியுமா? ஆமா சுபி, நீ கொஞ்ச நேரம் கூட வீட்ல இல்லைன்னா டைம் பாஸே ஆக மாட்டேங்குதுல. எங்க போனா? எக்கா, உண்மையாவா சொல்றிய? நான் வீட்ல இல்லைன்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலையா? ஆமா சுபி. ஆனா வீட்ல இருக்கும்போது நான் சோபி என்னமா சொல்லுவா? தயவு செய்து வீட்ல இருக்காதல. நீ இருந்தா வீடே ரெண்டாவதுன்னு சொல்லி என்ன திட்டிக்கிட்டே இருப்பா தெரியுமாக்கா? சரி, அதெல்லாம் இருக்கட்டு. நீ எங்க போயிட்டு வர அதை சொல்லு. நானா பையனோட கிரிக்கெட் விளையாட போனேன்க்கா. அதான் போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னல லீவு நாள் கூட சும்மா இருக்க மாட்டியா? பையனோட சும்மா கிரிக்கெட் தான் விளையாட போவியா எப்படி? ஆமாக்கா, கிரிக்கெட் விளையாட போறது ஒண்ணுதான். அது பக்கத்துல தானே மீனழக வீடா இருக்கு. லைட்டா பாத்துட்டு வந்துருவீங்களா? அட பாவி, அப்ப நீ கிரிக்கெட் விளையாட போகல, மீனழக பக்கம் போயிருக்கு அப்படிதானே? உண்மையை சொல்ல போனா ஒரு தலையில ரெண்டு மாங்கா, அதுதான். ஆமா, இன்னைக்கு போனல நீ அவளை பாத்தியா எப்படி? பார்க்காமலா? எக்கா, நான் கிரிக்கெட் விளையாடிட்டு தான் இருந்தேன். அவ துணி காய போடுறதுக்கு மேல மொட்டை மாடியில வந்தா. நான் கீழே நின்று மீனா மீனான்னு பாட்டு பாடுனா என்ன நினைச்சாலும் அவ அம்மையை கூட்டு வந்துட்டா. அப்புறம் அவ அம்மா விளையாடிய பையனுக்கு இங்க என்ன வேலை, இங்க எதுக்கு பாத்துட்டு இருக்கானு அப்படி இப்படி ரெண்டு திட்டு மொதுவா திட்டுனாங்க. அடச்ச, திட்டு வாங்குறத கூட இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சொல்றல்ல. எக்கா, அவ என்ன தனியா இவன் தானே திட்டல, பொதுவா திட்டுனாவ. அது எல்லாரும் நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம். எக்கா, என்ன வில்லங்க வந்திருக்கு? நான் உனக்கிட்ட எதுவுமே சொல்லல, சும்மா இறம்பல. இல்ல, நீ வந்தாலே எதுவும் பிரச்சனையோட தானே வருவா, அதனாலதான் சொன்னேம்மா வில்லங்க. நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு சுபி, சும்மா அதை இது நேரம் சொல்லிட்டு இருக்காத. அக்கா, பெரியம்மா கீழே கூப்பிடியாவ, வாங்க. நீ போ சோபி, நான் வாரோம். என்ன கூப்பிட்டாவலாமா? ஒன்னையும் தான். ஏட்டி, வேற சண்டை முடியாது பார்த்தா நம்ம சண்டை முடிய போலே இருக்கு இல்லையா? ஆமா. அப்பா, பாத்தியா சின்ன பொண்ணு, எவ்வளோ நேரமா பஸ்ஸுக்கு நின்றியும் நிற்கும் போது ஒரு பஸ்ஸும் வராது. சும்மா ரோட கிராஸ் பண்ண போ, ஒவ்வொரு பஸ்ஸா வரிசையா போயிட்டு இருக்கேன் பாத்தியா? ஆமாக்கா, நான் என் மாமியார் எழும்புற முன்னாடி வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன். என் மாமியார் எழும்பி எல்லா வேலையும் செஞ்சா கூட இனி வீட்டுக்கு போக முடியாது போல இருக்கு. இனி எப்ப துணி கடைக்கு போயிட்டு எப்ப துணி எடுத்துக்கிட்டு வர்றது? வேணா ஒரு ஃபோன் பண்ணி உன் மாமியார்கிட்ட சொல்றியா சின்ன பொண்ணு, நான் இப்படி கடைக்கு வந்தேன். நீ ஏன் என்ன அப்படியே உயிரோட வச்சு கொளுத்ததுக்கு ஐடியா தரவுமா? அது இல்லை சின்ன பொண்ணு, எப்படியே நீ வீட்டுக்கு போக லேட் ஆகும். நம்ம இப்பதான் பஸ்லயே போயிட்டு இருக்கோம். சொல்லலாம். வேண்டாம், இப்பவே நான் சொன்னேன்னு நினைச்சுக்க, உடனே வர்க்கி சவியலுக்கும் ஃபோன் பண்ணி அங்கேயும் சொல்லி கொடுத்து மாறி மாறி ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருப்பாவ. பார்த்துக்கலாம் என்ன பண்ணிடுவாவ. ஏனே, இந்த பஸ் எந்த ஊர் போகுது? ஏமா போர்டு பார்க்காமல ஏறினிய? இல்லைண்ணே, கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் இல்லையா? ஏண்ணே, நினைச்ச நேரத்துக்கு பஸ் வராதா? கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. உங்களுக்கெல்லாம் எங்க போனாலும் கதை, ஒரு நேரம் கதை தீராது, அப்படித்தானே? ஏன் அவர் இவ்வளவு சூடா இருக்காரு தெரியலையே. சரி, நாலுமுடி, ஆமா, நம்மளை முன்ன போவாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோ வரேன்னு சொன்னாலும் இல்லையா, வருவாளா எப்படி? அது எப்படி வராம இருப்பாளுவ? அவளுக்கே நம்ம எங்க ஆஃபர்ல வாங்கிடுவோமோன்னு பதட்டத்துல வருவாளுவ. இதுல வேற வராம வேற இருப்பாளுவ. சின்ன பொண்ணு, நம்ம எந்த கடைக்கு போறோம்னு நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம ஒரு கடையில போய் எடுத்துருவோம். அவளை வந்துட்டு ஃபோன் பண்ணட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை உமா, ஒரே மாதிரி சேர்ந்துலையா எடுக்கணும்னு ஐடியா. நம்ம வேற ஃபோன் எடுக்கலைன்னா உண்மையிலே நம்ம ஆஃபரில் தான் எடுத்து கொடுத்துட்டோன்னு நினைப்பாளுவ. அவ்வளோலாம் வரட்டு, பார்த்துக்கலாம். உமா, எனக்கு தேவைய பைசா நீ தான் போடணும் பார்த்துக்க. எக்கா, அதான் வரும்போதே சொன்னேன் இல்லையா, என்கிட்ட வேற பைசா இல்லை. நீ சும்மா பைசா பைசான்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. இருந்தாலும் நாலு முடி ஓவரா இல்லை இல்லைன்னு பறத்தாதுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தா வரணுவ. இப்பன்னு இல்லை சின்ன பொண்ணு, எப்ப வேணாலும் பாரா. காசு விஷயம்னு வந்தாலே இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவவ. ஆனா
அவங்க வச்சிருக்கக்கூடிய விஷயங்களும் பண்ணுறக்கூடிய காரியங்களத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைஃபையாக தான் இருக்கணும். கரெக்டாக கணிக்கல இழுவ. சரி விடு, நம்ம 4 முடிவது நமக்கு தெரியாததா, அது அப்படிதான். இதை அவ அப்படிதான்னு விட தான் ஓவர தலைக்கு மேலே ஏறிக்கிட்டு போகுது. போத இழுவ, சந்து கேப்பில் சிந்து பாடாம இரு கொஞ்ச நேரம். விட்டா ஓவரா பேசிட்டு போக போல இருக்கே. எக்கா எக்கா யாமல இழுவனி கூப்பிடாதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஓவரா இழுவனி நீங்க வேற இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எப்பவும் கேட்டுக்கிட்டு ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்னு உங்ககிட்ட 1008 நாள் சொல்லியாச்சு. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. என்ன சோதிக்காம இருங்க. என்ன ஆத்தியா சின்ன பொண்ணு, சாதா பேசும்போது எப்படி இழுப்பா, இப்ப பாரு கோவப்படும் போது ஒரு வாட்டி இழுக்காம பேசியத பாரு. ஏம்மா கத்தாம இருங்கம்மா, காதுக்குள்ள வந்துட்டு கோயிங்கன்னு வச்சுக்கிட்டு இருக்குது. இவரு வேற டென்ஷன் பார்ட்டி. எப்படியோ இனி போயிட்டு வாரதுக்குள்ள 1008 சண்டை 2 ரூபா போடுவி, அப்படிதானே? போனதான் அடிக்குது, எடுத்து பேசுங்க. என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருந்தா. யாருக்கா? ராணி அக்கா. ஹலோ, சொல்லுங்க ராணி அக்கா. வசந்தி, இப்ப எங்க இருக்கிறிய? எக்கா இப்பதாக்கா நான் நாகர்கோவில் பக்கத்துல வரப்போகுது. என்னக்கா? போயிட்டு வர லேட் ஆகுமா? இன்னும் இறங்கவே இல்லக்கா பஸ்ஸை விட்டு. இன்னும் இப்பதான் இறங்க போறோம். ஏன்க்கா? சின்ன பொண்ணு பக்கத்துல இருக்காருன்னா அவள்கிட்ட ரொட்டி கூட. ஏன்க்கா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அவள்கிட்ட கூட. என்ன சின்ன பொண்ணு, உன்கிட்ட தான் பேசணுமா? ராணிக்கா சொல்லுங்கக்கா. சின்ன பொண்ணு, நீ நாகர்கோயிலுக்கு போனது உன் மாமியார்கிட்ட சொல்லலையாமா? இல்லக்கா. ஏன்க்கா? அட கடவுளே, ஏன் சின்ன பொண்ணு? என்ன ராணியக்கா, என்னாச்சு? நான் காசு எடுக்க போகும்போது சொல்லலன்னு தான் போனேன். அது உறங்கிட்டு கிடந்து. சரி இதுதான் சான்ஸ்ன்னு நானும் சொல்லாம கிளம்பிட்டேன். ஏன்க்கா? இல்ல சின்ன பொண்ணு, உன்னை தேடி வந்துச்சு பாத்துக்க. நான் வேற என்ன சொல்லணும்னு தெரியாம உன்னை பார்க்கலன்னு சொல்லிட்டேன் பாரு. ஓ அப்படியாக்கா, எப்ப தேடி வந்துச்சு? வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும் சின்ன பொண்ணு. அதான் சொல்லாம கொள்ளாம போனியா என்னன்னு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். சொல்லலதான்க்கா. நான் வர்றது வர நீங்களும் சொல்லிக்காதீங்க. அப்புறம் நான் வந்து எப்படியா சமாளிச்சுக்கலனாக்கா. சரி சின்ன பொண்ணு. யார்கிட்ட ரகசியம் வந்து பேசியத? சரி, கடைக்கு போயிட்டு என்ன கலர்னு பார்த்துட்டு கால் பண்ணணுமா? எந்த கலரா? என்ன கலருமா? சரி சின்ன பொண்ணு வைக்கி. என்ன மக்களே, எப்ப வந்திய? கடைக்கு போயிட்டு கால் பண்ணி சொன்னீங்க இல்லையா, அப்பவே வந்துட்டேன். என்ன கடை, என்னது? திருவிழா வருது இல்லையா மக்கா, எல்லாரும் ஒரே மாதிரி சாரி எடுக்கலான்னு பிளானு. அதான் சின்ன பொண்ணு உமா எல்லாம் எடுக்க பெரியவ பார்த்துட்டு கால் பண்ணுன்னு சொன்னேன். சரி, உங்களுக்கு எடுத்தாச்சு. எங்களுக்கு எப்ப எடுக்க போனோம்? எடுக்கலாண்டி, ஒரு சுடிதார் எடுக்க எவ்வளவு நேரம் ஆயிரும்? அம்மா, சுடிதார் எடுத்தாலும் அது கரெக்டா உடம்புக்கு பிடிக்கணும்ல. எல்லாம் பிடிச்சலாம். இன்னைக்கு அவங்கள எடுத்துக்கிட்டு வரட்டு. நம்ம நாளை சாயங்காலம் ஏதாவது போவேன்னா? நிஜமாவாமா? நாளை சாயங்காலமா? எம்மா கண்டிப்பா போலாமாமா? கண்டிப்பா போலாமாக்கா. உனக்கு 500 ரூபா, அவளுக்கு 500 ரூபா, 2 பேருக்கு 500 ரூபா மட்டும் தான் இந்த தடவை. எம்மா 500 ரூபாயா? 500 ரூபாய் துணி போதும் இந்த தடவை, வேற ஒண்ணும் கிடையாது. எம்மா இப்ப எல்லாம் தைய கூலியே 500 ரூபாமா, இதுல துணியே 500 ரூபான்னு சொல்றிய? என்ன மக்களே சொல்லியா? துணி தைய கூலி 500 ரூபாயா? ஆமாமா, அது கூட தெரியாம நீங்க வேற துணியே 500 ரூபாய் எடுக்க சொல்றிய. சும்மா இருங்கம்மா, எடுத்தா கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு தான் எடுக்கணும். ஓஹோ, அதனாலதான் இப்ப நிறைய பேர் டெய்லரிங் படிக்காவ பத்தியா? ஏட்டி மக்களே, நீங்களும் லீவு நாள் இந்த தையல் கிளாஸ் விடிய மக்கா போய் படிங்களா. அது ஒரு சைடுல இன்கம் மாதிரி வந்துட்டு இருக்கலாட்டி. ஆமா, உடனே எங்களை நீ டெய்லரிங் விடுங்க. எம்மா எனக்கு தெரியாது, ஏன்னா கண்டிப்பா 2000 ரூபா வேணும். எம்மா என்னோட சின்ன குட்டி, இவளுக்கே 2000 ரூபா, கண்டிப்பா எனக்கு 3000 ரூபா வேணும். 3000 ரூபா வேணுமோ 2000 ரூபா வேணுமோ, எவ்வளவு வேணும்னு நான் தரேன். ஒரு வெள்ளை பேப்பர்ல 3000 ரூபா 2000 எழுதி தரேன். அதை வச்சு வாங்குங்க, என் உயிரை எடுக்காதீங்க. வீட்டு நிலைமை தெரியாத பிள்ளைய 2000 ரூபா 3000 ரூபா வேணுமாமே துணி எடுக்க. 2000 ரூபா 3000 ரூபா. எம்மா எம்மா துரோகி, எல்லாம் ஒன்னால தாண்டி. எனக்காவது எடுத்து தருவ, அதை இடையில வந்து புகுந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவா. ஏன் நீ மட்டும் தான் நல்லதா போட்டு நல்லபடியா வந்து எல்லா இடத்துலயும் நிக்கணுமா? எங்களுக்கெல்லாம் அந்த ஆசை இருக்காதா என்ன? போட்டி அவன் மட்டும் எல்லா இடத்துல ஜிகு ஜிகா வந்து நிப்பா, நான் மட்டும் ஒன்றும் இல்லாத மாதிரி வந்து நிக்கணும். பொறாம பிடிச்சவனா ஒண்ணு மாதிரி இந்த உலகத்துல பொறாம பிடிச்சவன் எவ்வளவு கிடையாது. டி எட்டி 2 தொடங்கிட்டேலா, கம்பி பழக்க வைக்கட்டா எப்படி? நீ பொறாம பிடிச்சவனா, நீ தட்டி பொறாம பிடிச்சவா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏற்கனவே கடும் கோபத்துல இருக்க, வாங்கி கட்டிடாத சங்கீதா. நீ போ அப்புறம். வாரண்டி உனக்கு மாறி மாறி நல்லா சண்டை போடுங்க 2 பேருக்கு. நான் வாரண்டி,
என்ன யார பெரிய ஆளுன்னு அடிச்சு கட்டுறிய? எல்லாம் ஒன்னால தாண்டி. வாட்டி அப்புறம் எனக்கு தரம்போது நான் வாங்கிக்கலாம். இங்க பாரு, என் விஷயத்துல மட்டும் தலையிடாம இருந்தா அதுவே போதும். எனக்கு என்ன வாங்கணும் எவ்வளவு ரூபாய் வாங்கணும் எனக்கு தெரியும். நீ தயவு செய்து என் விஷயத்துல வந்துடாத. நான் எப்பவும் பொறுமை போக மாட்டேன் பாத்துக்க. பார்க்கலாம் புள்ளோ பார்க்கலாம். உனக்கு எவ்வளவு ரூபாய்க்கு எடுக்கிறாங்களோ அதே ரேட்டுக்கு தான் எனக்கு எடுக்கணும். ஏன்டி இப்படி பொறாம பிடிக்க? இடி ஓணம் சாரி உனக்கு இப்பதானே எடுத்து தந்தாவ. அப்ப என்ன சொன்னா, தங்கச்சி அக்களுக்கு காலேஜ் கட்டிட்டு போனோமா அப்படி இப்படி எப்படி ஐஸ் வச்சா. அப்ப நான் என்ன வாங்கி கேட்டேனா எப்படி? அத கூட விடு. நைட் ட்ரெஸ் இப்ப 2-3 எடுத்தாவளே, யாருக்கு எடுத்தாவ? எனக்கா உனக்கா? அந்த டைம் உனக்கு தானே எடுத்தாவ. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்கா? எல்லா வீட்லயும் தங்கச்சினா அப்படிதான். சரியான பொறாம பிடிச்ச பிள்ளைப்பா. ஆனா ஒண்ணு, இது மட்டும் கண்டிப்பா நடக்கும். உனக்கு எவ்வளவு ரேட்ல எடுக்கிறாவளோ அதே ரேட்ல எனக்கு எடுக்கணும். வந்துட்டா எல்லாம் நம்ம பொறுமையா போகணுமா? இவ எனக்கு தங்கச்சே இல்ல, எங்க இருந்து தூக்கிட்டு வந்தாவளான்னு தெரியல. எல்லாத்துலயும் எனக்கு தான் பொறாமபடியா. காலையில இருந்தே இற போட தேடுத கோழில காணல. என்ன ராணிக்கா, கோழில இற போட்டாங்களே இருக்கு. ஆமா லட்சுமி, வா உட்காருமா. என்ன லட்சுமி, வீட்டுல வேலை எல்லாம் முடிஞ்சா எப்படி? ஆமாக்கா, குளிச்சுட்டு வந்தப்பறம் இன்னும் ஒரு வேலையும் இல்லை. இனிதான் ஏதாவது வேலை வந்தா வரான். இல்லைன்னா டே வேலை ஒன்றும் இல்லை. அவைய காலையிலேயே மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டாவக்கா. அதனால கொஞ்சம் ஏந்தெல்லாம் இருக்கு பார்த்துக்கிடுங்க. ஏக்கா, துணி எடுக்க போனவளோ ஏதாவது ஃபோன் பண்ணாலோ எடுத்தாலோ ஏதாவது தெரியுமாக்கா? சின்ன பொண்ணுங்க மாமியார் எனக்கு தலையே காணண்டா, உடனே கூப்பிடுது பார்த்துடுங்க. ஆமா லட்சுமி, என் வீட்லயும் வந்து கேட்டுட்டு போனாவ. என்னத்த சொல்லணும்னே எனக்கு தெரியல. அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ உளறி விட்ட மாதிரி விட்டேன் பார்த்துக்க. போனோமா வந்தோமான்னு வராளுவலா பாரா. துணி எடுக்க போனா அப்படியே கடையே விலைக்கு தான் வாங்குவாளோ என்னமாமா. எவ்வளோ நேரம் ஆகுதுக்கா, இன்னும் காணல. எத்தனை மணிக்கு நீ வந்து தொலைக்காலன்னு தெரியல. யார வேணாலும் சமாளிச்சிடலாம், சின்ன பொண்ணுங்க மாமியார சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு லட்சுமி. என்னத்த சொல்லதுன்னே தெரியல பார்த்துக்க. ஆமாக்கா, அது இப்போ ஏதோ நம்ம தான் எங்கேயும் அனுப்பி வச்ச மாதிரியே 2-3 வாட்டி என்கிட்ட வந்து கேட்டாச்சுக்கா. சரி விடு, வருவாவை பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துக்கிட்டு வரலனா வசந்திக்கு ஒரு ஃபோனை போட்டு கேட்பேனுமா. சரிக்கா. ஆமா, எதுக்குக்கா ஃபோன் பண்ணியிருந்திய? அது என் தங்கச்சிக்க பையன் ஒரு சக்கை கொண்டு வந்தான் பார்த்துக்க. பாதி உனக்கு வெட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போனா. ஐயோ ஏண்டா ராணியக்கா, நீங்க எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு எதுக்கு? நீங்க சாப்பிடுங்க, பிள்ளைகளும் கொடுத்து நீங்க சாப்பிடுங்க. ஒன்னும் இல்லை லட்சுமி, கொஞ்சம் முறை தான் இருக்கு, பிள்ளை எடுத்துட்டு போனா. சரி ராணியக்கா. சரஸ்வதிக்கு மருமோ வரா. வாமா. என்ன எங்க கிளம்புனாட்ல இருக்கு? ஆமா, 2 நாள் எங்க அம்மைய வீட்டு போலான்னு போறேன். அம்மைய வீட்டுக்கா? என்னம்மா திடீர்னு அம்மைய வீட்டு போனாக்ல இருக்கு? அது ஒண்ணு இல்லக்கா, காலை எங்க வீட்டுல நடந்த சண்டை நீங்க கேட்கலையா எப்படி? ஒரே சத்தமா தான் கேட்டுச்சு. ஏமா என்ன மறுபடியும் மாமியாருக்கு மருமகளுக்கு ஏதாவது சண்டையா எப்படி? என்னத்தக்கா சொல்லதுக்கு? அதுக்கு சாதாவே நானும் ஆகவே ஆகாது. இன்னைக்கு சும்மா தான் இருந்தேன், எதையாவது சொல்லி சண்டை இழுக்கணும்னே இழுத்துக்கிட்டு இருந்துச்சு பாத்துக்கிடுங்க. அது வயசான காலத்துல ஏதாவது சொல்லிட்டு போது நீ எல்லாம் அமைதியா போக வேண்டியதானே. அடா நீங்க வேறக்கா, சண்டை எதுக்கு தெரியுமா? ஏன் எதுக்குமா? என்கிட்ட வந்து கேட்டு காலையில செடிக்கு தண்ணி ஊத்தினியான்னு கேட்டுச்சுக்கா. இதுக்கா சண்டை? அதுக்கு இல்லக்கா, செடிக்கு தண்ணி ஊத்தினியான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன் மழை பெஞ்சிலே அதனால ஊத்தலன்னு சொன்னேன். கரெக்டா தானமா சொல்லிருக்கியா? அதுக்கு அந்த அரலூசுக்கெல்லாம் என்கிட்ட கேக்கியா? மழை பெஞ்சா ஏன் கொடை பிடிச்சிட்டு போய் ஊத்த வேண்டியதானே? எப்படிக்கா சொல்லுங்க, இதோட கூடலாம் எப்படி காலத்தை ஓட்டதுக்கு? அதான் மன உளைச்சலா இருக்குக்கா. 2 நாள் எங்க அம்மா ஏட்டு போலான்னு போறேன். சரிம்மா, சரி போ. காத்தியா லட்சுமி, ஒவ்வொரு வீட்டுல எதுக்கெல்லாம் சண்டை வருது நீ? ஆமாக்கா. என்ன கீதா, என்னாச்சு? புஷ்பாக்கா, இந்த கடை தான் லொகேஷன் அனுப்பியிருக்காளுவ. உள்ள போய் பார்ப்போம். கண்டிப்பா இங்கதான் இருப்பாளுவ. நம்ம அவ்வளோ எந்ததான் ட்ரெஸ் எடுத்தாலும் கரெக்டா கணக்கு வச்சிருக்கா. கண்டிப்பா ஃப்ரீயா எடுக்கவே விடக்கூடாது. இதை வேற நீ இன்னொருக்கா என்கிட்ட சொல்லணுமா எப்படி கீதா? அதுக்கு தானே நம்ம வந்துட்டோம். விட்டுருவோம் அப்படியெல்லாம். பெருசா பிளான் எல்லாம் போட்டாளுவ. நம்ம தலையில நல்ல மிளகா அரைக்கலான்னு பார்த்தாளுவக்கா. விடக்கூடாதுக்கா. கரெக்டா கணக்கு பார்க்கணும். சரி கீதா. ஆமா, நம்ம 2 வரும்போது ஏன் ஃபாத்திமா வரேன்னு ஏன் சொல்லல? என்னன்னு தெரியலையே. அங்க வச்சு சொல்லதான் நான் கேட்கவாது செய்திருப்பேன். நீங்க இங்க வந்தவரும் இல்ல சொல்றீங்க? இல்ல, நான் 2 நாளாவே பாக்குறேன்.
சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நான் உன்கிட்ட பேசினாலே ஃபாத்திமாவுக்கு மூஞ்சி சரியே இல்லை பார்த்துக்க. ஏனோ என்னக்கா சொல்றீங்க? அப்படிலாம் இருக்காது. உங்களுக்கு அப்படி தோணுதா இருக்கலாம். ஃபாத்திமாக்கு அப்படிலாம் கிடையாதுக்கா. என் மனசுல தோணுதை நான் சொன்னேன் கீதா. உனக்கு அப்படி தோணலைன்னா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அப்படிதான் தோணுது. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதுங்க. ஃபாத்திமாக்கா சும்மா வீட்டில் வேலை இருந்திருக்கேன். அப்படிலாம் அந்த பிள்ளையும் கூட்டிட்டா வரணும்லன்னு நினைச்சிருப்பாவ பார்த்துடுங்க. அதனால தான் வரல. அதுவும் இல்லாமல் ஸ்கூட்டியில் எத்தனை பேரை தான் கூட்டிட்டு வர்றதுக்கு சொல்லுங்களா? ஆமாம் ஆமாம். நீங்கள் அடிக்கடி ஸ்கூட்டிலேருந்து பழவிட்டிய. பஸ்ஸு ஃப்ரீயாக போனாலும் உங்களுக்கு என் ஸ்கூட்டியில் ஃப்ரீயாக வர மாதிரி இருக்காது இல்லைக்கா? இப்போ என்ன வாசியில் வந்தேன்னு சொல்லி கட்டியாலா எப்படி? என்னைக்கு இதா புரியல. இல்லக்கா, ஃப்ரீ பஸ் எவ்வளவோ போகுது. அதில் வந்தால் உங்களுக்கு இடிபடம், பக்கத்தில் வைக்கவங்க நெருக்குவாங்க எடுப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் மோஸ்ட்லி இப்போ பஸ்ஸில் போகிறதே தவிர்த்துக்கிறீங்க. ஃபுல்லாக என் கூட தான் வரீங்கக்கா. அப்படி இல்லை கீதா. நானும் மண்டே மார்க்கெட்லேருந்து நாகர்கோயிலரை வர 202 ரூபா 2 லிட்டர் பெட்ரோல் விலைக்கா. 202 ரூபா போட்டு தான் கூட்டிகிட்டு வரேன். வண்டி என்ன தண்ணிலையா ஓடுது சொல்லுங்களா? சாரி பார்க்க போமா? போவோம். பெட்ரோல் காசு நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. என்னத்த பண்ண? ஒரு நாள் 2 லிட்டர்னா யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்துக்கு எவ்வளவோ போகுது. நீ ஆமா கீதா, வா. அவ்வளோ நேரத்தையே வந்தாலோ எடுத்தாலோ என்னமோ போய் பார்ப்போம் வா. சரி பின்ன வாங்க. அவ்வளோ கூட நான் கூட தெரியாது, அவ்வளோ பெருசா தெரியல. பெட்ரோல் செலவாயிட்டலாம். பெட்ரோல் 202 ரூபாயாம் சொல்லி காட்டியா. உள்ள நாள் ஃபுல்லா நம்ம வண்டியில தான் வரா. ஒரு நாள் பெட்ரோலுக்கு ரூபா தந்திருப்பாளா ஓசி டிக்கெட்டு? இவ கூட எல்லாம் வரதா கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணதாப்பா செய்யணும். இப்படி சொல்லி காட்டிட்டாலே. வாங்கக்கா போவோம். போய்க்கிதான் வாரேன். இதுக்கு ஒரு குறவும் கிடையாது. ஐயோ, பார்க்க ஆசையா தான் இருக்கு. இதை வாங்கவா அதை வாங்கவா எதை வாங்கனே ஒன்றும் புரியல. இவ்வளோ கூட வேற வந்து தொலைச்சிட்டோம். ஒன்றும் வாங்க முடியாதே. இவ்வளோ கிட்ட வேற காசு கையில சுத்தமா இல்லைன்னு சொல்லியாச்சு. இனி துணி எடுத்தோம் கண்டுபிடிச்சிட்டாலும் நம்மள புதைச்சிட்டாளுவ. அதனால எதுவும் அறியாத மாதிரியே மெதுவா நிப்போம். இவ்வளோ எப்படியாவது அனுப்பி வச்சுட்டு ஒரு துணி எடுத்துட வேண்டியதான். பாத்தியா உமா, உங்க அக்காவ என்னமோ அவ்வளவு தீவிரமா சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க பாரா. துணி கடைக்கு வந்தாலே பொம்பளைகளுக்கு மைண்டு இங்கே அங்கேயுமா தான்ப்பா அலைப்பாயுது. இதனாலதான் வீட்டுக்காரனை கூட்டிட்டு வரவே யோசிக்காவ போல. சின்ன பொண்ணு நல்லா கேட்டுக்க. துணி எடுக்கிறது வரைக்கும் இவளை இங்க இருந்து எங்கேயுமே நகர விட்டுறாதன்னா. ஏன் உமா, ஏன் அப்படி சொல்லியா? அட நீ வேற சின்ன பொண்ணு. அவ துணிய பாக்குற பார்வையிலேயே எடுத்து முழுங்குற மாதிரி பாக்குறா. கேட்டா காசு இல்லைன்னு பெரிய உருட்டுவா இல்லையா? ஆமா. அவ பாக்குறதுல இருந்தே உனக்கு தெரியல. நம்மளை எப்படியாவது கலட்டி விட்டுட்டு எப்படியாவது அவ ஒரு துணி எடுக்கிறேன்னு தான் பாப்பா. எக்காரணம் கொண்டு அவளை விட்டுறாதன்னா. மெதுவா பேசி பாப்போம். என்ன சின்ன பொண்ணு, நீயும் உமாவும் ஏதோ தீவிரமா யோசிக்கிறிய? ஐயே, நாங்க என்னக்கா யோசிக்க போறோம்? சட்டு புட்டுன்னு ஒரே மாதிரி துணிய பார்த்தோமா எடுத்தோமா கிளம்பணுமான்னு இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா. நான் வேணா கீதா வரேன்னு சொன்னாலியா? கீதா புஷ்பா வந்துட்டாவளான்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டா. ஒரு எட்டம் போண்டா 16 எட்டம் போண்டா. வந்தவ கடைக்கு தான் வருவா. நீங்க இங்கே இருங்க. இல்லவ விட மாட்டா போல இருக்கே. அதுக்கு இல்ல உமா, நம்ம கரெக்டா இந்த கடையில தான் நிக்கோமா இடிக்கோமா அவளுக்கு தெரியாது இல்லையா? இப்ப வேற தீபாவளி ஆஃபரே அங்க இங்கே போட்டிருக்கு இல்லையா? கடை மாறி போயிடக்கூடாது பத்தியா? அதனாலதான் கேக்கேன். கடை மாறி போனா ஒரு போன் போட்டு கூப்பிடலாம். நீங்க ஏன் பறக்குறீங்க? கொஞ்சம் இருங்கக்கா. அதானே 4 முடி என்ன சரியே இல்லாம இருக்க ஆளு. அம்மா, நான் ஒண்ணும் பண்ணலம்மா. நான் சும்மா தான் இருக்கேன். சரி, நீங்க துணியை பார்த்துக்கிட்டு நில்லுங்க. நான் ரெஸ்ட் ரூம் வரை போயிட்டு வரேன். என்னக்கா, இவ்வளோ பெரிய கடையில எவ்வளோ இடம் இருக்கு. நீங்க ஏன் ரெஸ்ட் எடுக்க இன்னொரு ரூமுக்கு போறீங்க? இங்க ஏன் ரெஸ்ட் எடுங்க. அட இழுவ கோம்ப. ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம்னா டாய்லெட். ஓ, இப்ப அதுக்கு பேரை மாத்திட்டாவ்ளோ? சரி சரி, எதுவா இருந்தாலும் இங்கேயே இருங்க. என்ன உமா பேசியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்கேயே நில்லுங்கக்கா. சரி வாங்க, சீக்கிரமா ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போவோம்.
பிள்ளைய வேற பள்ளியோடத்துல இருந்து வரேன்ல. விட மாட்டாளோ போல இருக்கே. எஸ்கேப் ஆறது கஷ்டம்தான். என்ன பண்ண வசந்தி? ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க போவோம். வேற இடத்துக்கு போய் துணியெல்லாம் பார்ப்போம். போ, வாரேன். சின்ன பொண்ணு சீக்கிரம் அவ பின்னாடியே போ. எங்கேயாவது ஒரு லூப்ல உருவி போயிருவா பாத்துக்க. கவனம் கவனம். சரி உமா, நான் விட மாட்டேன், நான் பாத்துக்கிடி. ரணிகா, நீங்க எதுக்கு இந்த மலையில போய் வெளியே வந்தியே? சின்ன பொண்ணுங்க மாமியார் ஒரே தியாட்டமா தேடிட்டு இருந்தோமா. போனுங்க நேரம் போன் அடிச்சுக்கிட்டே இருந்து, அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு போனேன். அதான் மருமகளை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கு. என்ன இவ்வளவு பண்ணியது ரொம்ப ஓவராலியாக்கா இருக்கு. போனோமா ஒரு துணியை பார்த்தோமா எடுத்தோமான்னு வந்துகிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு கடையில போயே பள்ளிக்கடையா கிடைக்காளுவ. இதுவரை சின்ன பொண்ணுங்க மாமியாருக்கு தெரியாது. அவ துணி கடைக்கு தான் பெரியானே. எதெல்லாம சொல்லி சமாளிச்சாச்சு. தெரிய வரும்போது என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியல லட்சுமி. போன் ஏதாவது பண்ணலாம்க்கா? இல்ல லட்சுமி, இன்னும் ஒருத்தர போன் பண்ணல. நீ வீட்டுல போய் தான் போன் அடிக்கணும் பாத்துக்க. சீக்கிரமா அவளுக்கு போன் பண்ணி சொல்லி வர சொல்லுங்கக்கா. இங்க சரியான மழை பெய்யுது, சீக்கிரமா வந்து சேருங்கன்னு சொல்லுங்க. சரி லட்சுமி, சீக்கிரமா போ லட்சுமி. இல்ல மழை. சரி ரணிகா, நீங்க வாங்க. இந்த மழையில வந்து மாட்டிக்கிட்டோம் பாரு. ஓடிவா லட்சுமி, ஓடிவா. சரி ரணிகா, நீங்க வாங்க. என்ன உமா, என்னாச்சு? உங்க அக்கா என்ன தனியா பின்னு பலமா யோசிச்சுட்டு நிக்கியா? அவளா வேற என்னத்தை யோசிப்பா? இவ்வளோ விட்டுட்டு போய் ஒரு சாரிய வாங்கிடலான்னு பார்த்தா கூடவே தொத்திக்கிட்டு வராளோன்னு நினைப்பா. வேற என்னத்தை நினைப்பா? இருந்தாலும் 4 முடி சரியான ஆளுதான். கையில 5 பைசா இல்லைன்னு சொல்லுச்சு. நிறைய கொண்டுதான் வந்திருக்கும் போல. சின்ன பொண்ணு அவ நம்மள மாதிரி கிடையாது. போன்ல நிறைய ரூபா சேர்த்து வச்சிருப்பா. அதுலதான் இந்த ஸ்கேன் பண்ணி அனுப்ப தெரியுமா, அந்த மாதிரி அனுப்பி வாங்கிடுவா பாத்துக்க. கைய பார்த்தா 5 பைசா இல்லைன்னு கையை நீட்டி காட்டுவா. கொஞ்ச நேரமாவது தண்ணி அப்படி அழுவலா. எங்க போனாலும் தொத்திக்கிட்டே வராளுவ. ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால எங்கேயும் போக முடியல. பாத்ரூம் போறேன்னு சொன்னா கூட அதுக்கு கூட அப்படி அழுவ இல்ல. வா உமா, என்ன 4 முடி, என்ன பலத்த யோசனையா இருக்கு? அதுவா, அது ஒண்ணுல சின்ன பொண்ணு. ஒரே மாதிரி சாரி கட்டிட்டு நம்ம எல்லாரும் அழகா வரிசையா சர்ச்சில் போய் நின்னா எவ்வளவு அழகா இருக்குல்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி சரிக்கா, யோசிங்க, நல்லா யோசிங்க. அதுதான் என்ன கலர் பார்க்கலாம், யாரு கலர் பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு ஒரு ஐடியா பண்ணுமா? நீ ஒரு ஃப்ளோருக்கு போ, உமா ஒரு ஃப்ளோருக்கு போட்டு நான் ஒரு ஃப்ளோருக்கு போறேன். அப்படியே ஃப்ளோரா போய் ஏக்கா 70 ரூபா குறைஞ்சதுக்கா போய் பிச்சை எடுக்க போறியே? விடுங்கக்கா. இழுவ அது இல்ல, ஒவ்வொரு ஃப்ளோரா போய் அவரவர் பிடிச்ச துணியா பாப்போம். 3 ஆளுக்கு ஒண்ணு செலக்ட் பண்ணுவோம். எது நம்ம பட்ஜெட்டுக்கு அழகாவும் வருதோ அதுல ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி சின்ன பொண்ணு தனியா போறதுக்கு பிளான் பண்ணியா? விடாத. அது வேண்டாக்கா. அதான் அவ்வளோ 2 வந்திருக்காளோ இல்லையா, அவைய 2 ஒரு ஃப்ளோருக்கு போட்டு நம்ம 3 ஒரு ஃப்ளோருக்கு போவோம். அவங்களுக்கு பிடிச்சது அவைய பார்க்கட்டு, நமக்கு பிடிச்சது நம்ம பார்ப்போம். கடைசியில் எல்லாருக்கும் எது ஒத்து வருதோ அதை எடுப்போம். ஓ, நீ அப்படி சொல்றியோ? சரி, பின்ன எனக்கு ஒரே தாகமா இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வந்துடுறேனா? தண்ணி எல்லாம் குடிக்க வேண்டாம், வாங்கக்கா. பிறகு ஜூஸே குடிக்கலாம். இல்ல உமா, ஒரே விக்கல். பாத்தியா, பேச கூட முடியல. விக்கல் வந்துட்டு இருக்கு. நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். விக்கல் வந்து செத்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்து எங்களை விட்டு ஒரு அடி நகர விட மாட்டோம். வாங்க. அடிக்குது இல்லையா, யாரு நீ பாருங்க. ராணி அக்கா தான். இந்த அக்காளுக்கு ஒரு நேரம் இருப்பு வராது. வந்த நேரத்துல போன் அடிச்சுட்டே கிடைக்கவோ பாரு. ஸ்பீக்கர்ல போடுங்க. ராணி அக்கா, சொல்லுங்க ராணி அக்கா. சின்ன பொண்ணு துணி எடுத்துட்டலாம் எப்படிமா? உன் மாமியார் எத்தனை வாட்டி கேட்டாச்சு தெரியுமா? இப்போ உன் மாமியார் மட்டும் இல்ல, வசந்திக்கு வீட்டுக்காரரும் வந்து கேட்கியாவ. நாங்க என்னத்தான் சொல்ல? ஐயோ ராணிகா, என்ன சொல்றீங்க? என் வீட்டுக்காரர் வந்துட்டாப்ல. ராணிகா, ஏதாச்சும் சொல்லி சமாளிங்கக்கா. ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடும். என்னத்த வசந்தி நான் சொல்லி சமாளிக்கிறதுக்கு? எப்பவே போனிய, இன்னுமா எடுக்க முடியல? ராணியக்கா, ஒரு 1/2 மணி நேரம் மட்டும்க்கா, எப்படியாவது வந்துடும். கேட்டா சர்ச்சில் இருந்து வெளியே அனுப்புனாங்க எங்களா அப்படின்னு சொல்லுங்கனாக்கா வந்துடும். ஆமா ராணியக்கா, குழுவா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தலைமை பொறுப்பு உள்ள எங்களை பார்த்து ஆளால பார்த்து அனுப்பியிருக்காமன்னு சொல்லுங்கனாக்கா. ஏன் இப்ப வாய் டைப் அடிக்குது? இல்லனா உங்க அத்தா வந்திருக்காமன்னு சொன்னோன்னே
என்ன அறியாமலே வாய் டைப் அடிக்க தான் செய்யுது. ராணியக்கா கொஞ்சம் சமாளிச்சிடுங்கக்கா, வந்துரியும். என்னம்மாம்மா சீக்கிரம் வந்து சேருங்க. சும்மா எல்லாரும் சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது, வந்துருங்கம்மா. சரி சரிக்கா வைங்க. பாத்தியா சின்ன பொண்ணு, ராணியக்கா எப்படி பேசியவனி? ஏதோ நம்ம இப்ப நமக்கு மட்டுமா துணி எடுக்கிறதுக்காக வந்தோம், அவைகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தானே எடுக்கிறதுக்கு வந்தோம். ஏதோ நம்ம அவசியத்துக்கு வந்த மாதிரி என்ன மாட்டி விட்டாதுங்க, சண்டை போட்டாதுங்க, இட்டு உளறிட்டு இருக்காவ. சரி சரி விடுங்க, அவிய உளறி அவ்வளோ இல்லையே, நீங்க உளராம இருங்க. வசந்தி நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லி. ஐயா ராணியக்கா லைன்ல தான் இருக்குதுல. இல்லக்கா சும்மா நீங்க லைன்ல இருக்குது கேக்குதான்னு பாக்குறதுக்கு தான் சொன்னேன். நல்லா பேசியா வசந்தி, முதுகு பின்னாடி ஒண்ணு மூஞ்சுக்கு நேர் முன்னாடி ஒண்ணு, அப்படிதானே? இல்ல ராணி அக்கா, அப்பவே கிளம்புன்னு சொன்னோம். இந்த 4 முடிதான், கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பலான்னு சொல்லிச்சு பாத்துடுங்க. அவன் சொல்லிட்டு கிடப்பாக்கா, ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேனாக்கா. சின்ன பொண்ணு நான் பேசினது ராணியக்கால கேட்டுட்டு இல்லையா? தப்பா ஏதாவது நினைச்சிருக்குமா எப்படி? அதெல்லாம் நினைச்சிருக்க மாட்டாவுக்கா. நம்ம ராணி அக்கா தானே, விடுங்க. இல்லண்ணா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அதே லைன்ல இருக்கும்போதே இவ்வளவு திட்டானே. அதெல்லாம் ஒண்ணு நினைச்சிருக்க மாட்டாவ, வாங்க. ஏன் எவ்வளவு கான்பிடண்டா சொல்லியா நினைச்சிருக்க மாட்டாவனி? ஏமா அவியலுக்கு இப்ப மட்டுமா? ஆல்ரெடியே தெரியும் நீங்க சரியான கோல குண்டாடி கள்ளிதானே. இதை நிறைய போன்ல கேட்டுதான் தெரியணுமா? என்னண்ணா என்னம்மா இப்ப என்னத்த சொல்ல வரா? நான் அப்படி என்ன கோலம் மூட்டி விட்டது நீ பார்த்தா? மூட்டி விடாம விட்டுட்டாலும் வாங்க சாரிய பாப்போம். இப்போ அந்த நேரத்துல இருந்து அங்க சுத்திட்டு தான் தெரியுமே தவிர இன்னும் ஒரு துணி பார்க்கல. சரி இவ்வளவு ரெண்டரை எங்க இருக்காளோ வர சொல்லுங்க. எல்லாரும் இங்கதான் நிக்கிறீங்களா? ஏன் உட்கார்றதுக்கு சேர் ஏதாவது போட போறியா எப்படி? அதெல்லாம் இல்ல. உங்க எல்லாரையும் கீதா வர சொன்னா, அவ ஒரு சாரி செலக்ட் பண்ணிருக்கா, வந்து பாருங்க. ஏன் உங்க கீதா இங்க வர மாட்டாளா? அவளை இங்க வர சொல்லு. நாங்க எல்லாம் ஒரு சாரி செலக்ட் பண்ணிருக்கோம், அத பாக்க சொல்லு. உமா கீதா செலக்ட் பண்ணது சாரி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால நீங்களே அவ எடுத்த சாரியை ஓகே சொல்லுங்க, வாங்க. ஏன் அப்ப நாங்க எடுத்தது நல்லா இல்லைன்னு சொல்றியா? அந்த துரை அம்மாவை இங்க வர சொல்லு, இங்க வந்து நாங்க எடுத்து சாரியை பார்க்க சொல்லு. அதுதானே, ஏன் மேடம் இங்க வரமாட்டாவளா எப்படி? வர சொல்லு. சரி சரி இந்த வர சொல்லி கூட்டு சேர்ந்து வரானுலே. உமா நம்ம தானே சாரியே எடுக்கலையே, என்ன பண்ண? வா சின்ன பொண்ணு, அவ ஆடி அசைஞ்சு வர முன்னாடி நம்ம ஒரு சாரியை செலக்ட் பண்ணுவோம். அவளுக்கு ஒரு கெத்தாகும், அவ எடுத்ததான் எல்லாரும் கெட்டனானே, அந்த நினைப்ப உடைப்போம். வா. சரி சரி வா, சீக்கிரம் வா. என்ன இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா? நடங்க. நான் எல்லாம் எங்கேயும் வரல, நான் இங்கே இருக்கேன். அப்படியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டோம், வாங்க. கோவப்பட்டுட்டு மூஞ்ச தூக்குனாலாவது விடுவாளுன்னு பார்த்தா அதுவும் விட மாட்டேங்கிறாளுவ. நீ எவ்வளவுதான் பிளான் போட்டாலும் நீ தனியா போன மாதிரிதான். போ. No, 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 no. ஏக்கா அவளு என்னதான் பேசினாலும் இந்த சாரியை தான் ஓகே பண்ணணும்னாக்கா. நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும், இந்த சாரி தானே ஓகேக்கா? சரி கீதா. ஆமா வரலாம் எப்படி? நீ அங்க வரணுமா? நான் அவளோகிட்ட போய் சொன்னேன் கீதா. என்ன யாச்சி யாச்சி அளவு தெரியுமா? கீதா என்ன பெரிய இவளா? அவ இங்க வர மாட்டாளா? நாங்க தான் அவளை தேடி வரணுமா? அவளுக்கு என்ன வந்து இங்க வாழ்வு அப்படி? அவளை வர சொல்ல திட்டுறாளுவ. அப்படியே சொன்னாலுவ. எவாக்கா சொன்னது? இந்த உமாவா தானே இருக்கா? சொன்னதை நம்ம தொடங்குனது உமாதான். கூட சேர்ந்து சிங்கி தட்டுனது சின்ன பொண்ணும் கூடையாக. வசந்தி தான் எதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நின்னா. ஏன் இப்ப அவளுக்கு என்ன பிரச்சனையா? கூப்பிட்டா வரமாட்டாளாக்கம். நானும் நிறைய வாட்டி கூப்பிட்டு பார்த்தேன் கீதா. நீதான் அங்க போகணுமா? அவ்வளோ இங்க வரவே மாட்டாளாம். ஆமா அவ்வளோ சாரி தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காளா எப்படி? கையில எல்லாம் எதுவும் சாரி இருந்த மாதிரி இல்ல. ஆனா நாங்களாம் செலக்ட் பண்ணி வச்சிட்டோம். கீதாவை எங்க வர சொல்லு, வந்து பார்க்க சொல்லுன்னு சொன்னாலுவ. பாத்தீங்களாக்கா எவ்வளவு திமிரு இருக்கா நீ? ஆமா கீதா எவ்வளவு திமிர பேசல தெரியுமா? என்ன ஆதங்கம் பிடிச்சவளா இருக்காளுவ. நீங்க சொன்னீங்களாக்கா கீதா ரொம்ப கோவத்துல இருக்கா, சீக்கிரமா பார்க்க வாங்க. நீ எல்லாம் எவ்வளவோ சொல்லிட்டேன் கீதா, வேணா நீ தான் வந்து பார்க்கணுமா? அப்படி அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லியாளுவ. சரிக்கா போவோம், போய் பார்த்து யாருக்கு சாரி அழகா இருக்குன்னு பாப்போம். ஆனா நம்ம எடுத்த இந்த சாரியை தான் நம்ம செலக்ட் பண்ணணும், சரியாக்கா? சரி கீதா. இவ்வளவு மத்தியில கடந்துகிட்டு நான் படுற பாடு அந்த ஆண்டவனுக்கே அடுக்காதப்பா. என்ன பாடுபடுத்தியாளுவ. திமிரு பிடிச்சவா இந்த உமா. தான் வரலன்னா வேற எவ்வளவு விட்டா இல்லையே. என்கிட்டயே அவ வில்லத்தனத்தை காட்டுறா.
இருடி உமா இரு, உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆப்பு பெருசா வைக்கிறேன். தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது. என்னவுமா இந்த சாரி ஓகே தானே? எப்படி ஓகே தான் சின்ன பொண்ணு, சும்மா அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வா இதுவே ஓகே பண்ணிட்டு கிளம்புவோம். என்ன வசந்தி அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? கீதா போன் பண்ணா, இந்த வரேன்னு சொன்னா. அவள ஒரு சாரி எடுத்துருக்கலாம் இல்லையா, அதையும் பாப்போம். அது என்னதான் அழகா இருந்தாலும் நம்ம எடுத்ததான் ஓகே பண்ணணும், புரியுதா? என்ன இழுவ, மிரட்டல் எல்லாம் ஓவரா இருக்கு. வசந்தி அக்கா, வா கீதா, சாரி செலக்ட் பண்ணிட்டியா? ஆமாக்கா, இத பாருங்க, நாங்க இந்த சாரி தான் எடுத்திருக்கோம். எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு கீதா. இது எவ்வளவு ரூபாயா? 550 தான்க்கா. அம்மா பாரா நல்லா இருக்குன்னு சொல்லுது. இப்ப நம்ம என்ன பண்ண? இது பாரு புஷ்பா, நாங்க எடுத்திருக்க சாரி இதுவும் அதே 550 தான். வசந்தி அக்கா, இந்த நான் எடுத்திருக்க சாரி கலர் எல்லாருக்குமே சூட் ஆகும். எப்படி இதே ஃபைனல் பண்ணிடலாமா? எப்படி என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்லியா? ராணி அக்காவுக்கும் வசந்தி அக்காலும் என்ன சொல்லியாவன்னு தெரியலையக்கா. நாங்க எடுத்திருக்க சாரியே எடுப்போம். எப்படி? என்ன உமா, சாதா எல்லாத்துலயும் பிரச்சனைக்கு வரேன்னு பார்த்தா ஒரு யூனிஃபார்ம் சாரில கூடயுமா? இங்க பாரு கீதா, எனக்கு உன்கிட்ட பிரச்சனைக்கு வர்றது மட்டும் வேலை கிடையாது பாத்துக்க. எனக்கு ஏற்கனவே 1008 வேலை பெண்டிங்ல இருக்கு, புரியுதா? கீதா, ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கலாம், நல்லா தெரியுது. நாங்க எடுத்த சாரியே எல்லாருக்கும் கரெக்டா தான் இருக்கும், கலருக்கு சூட் ஆக தான் செய்யும். இதையே ஓகே பண்ணிரும். அதுவும் நல்லா தானே இருக்கு கீதா. சரி, உங்களுக்கு எல்லாம் அது ஓகேனா எனக்கும் ஓகே தான். சரி, இதுவே எல்லாருக்கும் ஓகேனா பில் போட்டுருவோம். சரி சின்ன பொண்ணு. என்ன கீதா, என்ன ஆச்சு? நீ ஏன் ஒத்துக்கிட்டா? வரும்போது கூட சொன்னா நம்ம எடுத்த சாரி தான் ஓகே சொல்லணும். நீ இப்ப என்ன அவளோட சாரி ஓகே சொல்லிட்டா? இல்லக்கா, அவளோ எப்படியாவது நம்மள அவமானப்படுத்துற எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காளோ பாத்துக்கிடுங்க. அவளோ எடுத்த சாரியை தான் எடுக்கணும்னு ஒரு முடிவுல வந்துட்டாங்க. இங்க நம்ம சைடு நம்ம 2 பேரு, அவளோட சைடு அவளோ 3 பேரு. யார் சொல்றது பெருசாவும்? அதான் ஒண்ணும் சொல்லல. அதுக்கும் நம்ம எடுத்த சாரி அவ்வளோ ஓகே சொல்லறதுக்கு என்னைக்குதான் சம்பந்தம் இருக்கு? விடுங்கக்கா, பாத்துக்கலாம். பேச்சு மட்டும் இங்க இருந்து அங்க வர பேசுவா. வாய் திறந்தானா வங்காள விரிகுடா வர வாய் போயிட்டு வரும். செயல்ல ஒண்ணும் கிடையாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருப்பா. இவெல்லாம் என்னத்த சொல்லனே தெரியல. வாங்க புஷ்பாக்கா. இன்னும் வாரேங்கிதான் வாரேன். வாழ்க்கை ஃபுல்லா இவ கூட இப்படி சிங்கி அடிச்சுக்கிட்டே தெரியலன்னு நினைக்கேன். ஒரு வழியா ஒரு சாரியை செலக்ட் பண்ணிருக்காளுவ. எப்பா, இதுவே பெரிய விஷயமா இருக்கப்பா. என்ன மக்களே, பல்லடத்துக்கு போயிட்டு வந்து பேக்கை கூட வீட்டுல கலத்தி வைக்காம இங்க இருந்துட்டு இருக்கா? வீட்டுக்கு போ. வீட்ல அம்மா இல்லப்பா, கதவு பூட்டி கிடக்கு. நானும் கனியும் இவ்வளவு நேரம் நடையில தான் இருந்தோம். அதான் கொஞ்ச நேரம் விளையாடலான்னு இப்ப இங்க வந்தோம். என்ன மக்களே சொல்லியா? அம்மா வீட்டுல இல்லையா? சித்திக்கு வீட்டுல போய் பார்க்க வேண்டியது தானே? சித்தி இருப்பா இல்லையா? இல்ல பெரியப்பா, எங்க அம்மையும் தான் வீட்ல இல்ல. 2 பேரும் வீட்டுல இல்லையா? எங்க போயிருப்பாங்க? இந்த ஒரு போன் பண்ணி கேட்டு பாப்போம்.
சின்ன பொண்ணு நல்லா பிளான் போட்டானுவ. எப்படியாவது அந்த சாரியை தான் எடுக்கணும். நீ சாதிச்சிட்டோம்ல. சும்மா சொல்லக்கூடாது உமா, அவளும் எடுத்தது நல்லா தான் இருந்து. ஏன் அப்ப நம்ம எடுத்தது நல்லா இல்லையே சொல்றிய? அப்படி இல்ல சின்ன பொண்ணு, அவளும் எடுத்தது நல்லா தான் இருந்துன்னு சொல்லி. சரி சரி. திருவிழா வர முன்னாடி அந்த பிளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணி தந்துடுவீங்களாக்கா? அதுல என்ன இருக்கு சின்ன பொண்ணு, ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு பிளவுஸுக்கு 1000 ரூபா கொடுத்துறேன்னா. 1000 ரூபா? இதெல்லாம் பகல் கொள்ளையா தெரியல. 4 முடி உங்களுக்கு எது பகல் கொள்ளையா? நல்லா சொல்லுவ சின்ன பொண்ணு. நான் முதுகு முறையே இருந்து துணி தச்சு தந்தா நீங்க ஈஸியா வாங்கி போட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட சொல்லிட்டு போயிருவிய. ஆஹா, வாசியில இல்லமே வாசியில. ஏம்மா நீங்க உடனே தச்சு தரேன்டாம்மா. அந்த கவிதாளுகிட்ட கொடுத்தா அவ 250 ரூபாய் அழகா தச்சு தருவா. 1000 ரூபாவேம்மா, 1000 ரூபா. இருந்தாலும் ஓவர் தானக்கா உங்கள்கிட்ட. ஆமா சொல்லுவாளுவ. இந்த திருவிழா டைம் எவ்வளவு பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண வேண்டியது வரும் தெரியுமா? ஹலோ இடி வசந்தி, எங்கடி இருக்கா? ஐயோ, இந்த மனுஷன் எதுக்கு ஃபோன் பண்ணாரு? என்ன இந்த கத்துறாரு? ஒருவேளை வீட்டுக்கு வந்திருப்பாரோ? சொல்லுங்க. வந்து நிறைய நேரம் ஆச்சுல, தியாடியா வச்சிருந்த பொண்ணு வேற ஒண்ணும் இல்ல. பாத்தியா உமா, நீ யாராச்சும் நீ ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு ஒரு ஜீவனாது இருக்கு. நமக்கு ஒரு போனாவது வருதா பாரு. எடி நீ எங்க இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். இழிச்சுக்கிட்டு இருக்கா? சொல்லுங்க. என்னங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? எடி நானும் பிள்ளையும் வந்து வீட்டுக்கு வெளியே தெருவுல நின்னாங்களே நிக்கும். நீ எங்கடி போய் தொலைஞ்சா? ஓகே ஓகே. என்ன வசந்தி, நான் சொல்லி உனக்கு விளையாட்டாவா இருக்கு? வீட்டுக்கு வெளியே நாங்க நிக்கோம் சொல்லியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா? ஐயோ, இவ்வளவு வேற இருக்காங்களே, மேனேஜ் பண்ணணுமே. ஓ அப்படியாங்க, நல்ல விஷயம் தானேங்க. ஆறு சின்ன பொண்ணு, என்னெல்லாம் காணலன்னு என் வீட்டுக்காரன் ஒரு ஃபோன் பண்ணல. உனக்காவது உன் மாமியார் தேடிச்சு. என் நிலைமைய பாரு. இருந்தாலும் 4 முடி நல்லா கொடுத்து வைப்புதான் இல்ல. அந்த அண்ணன் போன் ஏதோ சொல்லி அவ சிரிச்சுக்கிட்டே கேக்குதே. இடி இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வரையனா வா, இல்லனா வீட்டுக்கு வராத. அந்த ஆட்ல எங்கேயும் போயிரு. 10 மினிட்ஸா? ஓகேங்க, 10 மினிட்ஸ் கூட என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியாதாங்க? சரி சரி, வந்துடுறேன். இங்க பாரு வசந்தி, நான் என்னத்த சொல்லிட்டு இருக்க, நீ என்னத்த பேசிக்கிட்டு இருக்கா? இருக்கிற கோவத்தை கூட கொஞ்சம் ஆக்கிக்கிட்டு இருக்கா பாத்துக்க. மரியாதையா வீடு வந்து சேரு. பாசத்தை பாரு உமா, 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லி வந்த அண்ணன். ஆமா சின்ன பொண்ணு, என்னதான் நம்ம முன்னாடி சண்டை போட்ட மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குள்ள ரொம்ப பாசம் உண்டு. சரிங்க வந்துடுறேன். அப்புறம் வச்சிரவா? வச்சு தோணாட்டி இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுல இருக்கணும். ஓகேங்க, ஓகே. என்ன 4 முடி, அந்த அண்ணன் வீட்டுல வந்து உங்களை தேடிட்டு இருக்க எவ்வளோ? ஆமா சின்ன பொண்ணு, அவங்க வரும்போது வீட்டுல இருக்கணும். இல்லைன்னா இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல. அதான் சீக்கிரம் வந்துடுறேன்னு ஃபோன் பண்ணி கூப்பிடியாவ. போமா பின்ன. சும்மா சொல்லக்கூடாது 4 முடி. அந்த இருந்தாலும் அந்த அண்ணன் உங்க மேல நல்லாதான் பாசம். பாரா போன் பண்ணி கூப்பிடியாவ. ஆமா சின்ன பொண்ணு, வாங்க அப்படியே போவோம். ஐயோ கடவுளே, இவ்வளவுக்கு முன்னால கெத்து காட்டுறதுக்காக சிரிச்சு பேசியாச்சு. வீட்டுல போய் என்ன பாடுபட போறனோ யாருக்கு தெரியும்? எப்ப வந்தாவளையும் தெரியல. செம்ம கோவத்துல வேற பேசியாவ. என் வீட்டுக்காரையில என்ன காணலன்னு அப்படியே போயிட்டுன்னு நினைப்பான் போல. எனக்கு அப்படிதான் உமா, வசந்தி அக்கா கொடுத்து வச்சவியதான். விஷயம் தெரியாம பேசிட்டு போறானே. கொடுத்து வச்சதா இன்னைக்கு கொடுக்க வச்சதான்னு யாருக்கு தெரிய போகுது? செத்த இன்னைக்கு. சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.